எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் யாமினி, ஃபிசியோதெரபிஸ்ட், டிஎன் முறை மருத்துவர். நம்ம இந்த சேனலில் ஃபிசியோதெரப்பி அண்ட் இஸ் ரிலேட்டடாக ஹெல்த் கண்டென்ட் நம்ம நிறைய பார்க்கலாம் நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில். இன்றைக்கி நம்ம ஹெல்த் அப்படின்னா என்னன்றது நம்ம பார்க்கலாம். WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார அமைப்பு ஹெல்த்துக்கான ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெல்த் இஸ் a ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் அண்ட் நாட் மியர்லி அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் ஆர் இன்ஃபர்மிட்டி. அப்படின்னு என்னென்னா, ஒரு மனிதன் தன்னுடைய முழுமையான உடல், மனம் மற்றும் சமூக நல்வாழ்வின் நிலை நோய் அல்லது பலவீனம் இல்லாதது மட்டுமல்ல. ஸோ மனிதன் இந்த ஃபிசிக்கல் ஹெல்த்தும் இருக்கணும், மென்டல் ஹெல்த்தும் இருக்கணும், சோஷியல் வெல்பீயிங், இந்த மூணுமே இருந்தால் தான், ஒரு சீராக இருந்தால் தான் தன் வாழ்க்கையில் மேம்பட்டு போக முடியும். அந்த வாழ்க்கையை சீராக அமைக்க முடியும். ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்ம வாழ்க்கையை நம்ம நகர்த்திட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கலாக இருந்தால் மட்டும் ஹெல்த்தி கிடையாது, நம்ம மென்டல் ஹெல்த்தும் இருக்கணும். நமக்கு சோஷியல் வெல்பீயிங்கும் நமக்கு நல்லா இருக்கணும். ஒரு ஃபிசிக்கலாக ஒரு மனிதன் உடல்நலம் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துட்டு மனதிடம் நம்ம கம்மியாக இருக்குது. ஒரு எமோஷனல் ஹெல்த்தும் இருக்குது நமக்கு அதில். இப்போ மென்டல் ஹெல்த்துன்னு பார்த்தீங்கன்னா எமோஷனல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் எல்லாமே இருக்குது அதில். ஸோ அப்புறம் நம்மளோட சோஷியல் ஹெல்த் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கம்யூனிட்டி, நம்மளுடைய சரௌண்டிங்ஸ், நம்ம அட்மாஸ்ஃபியர், நம்ம சொசைட்டி, நம்ம டெய்லியும் அன்றாட பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள், அது எல்லாமே நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம். நம்ம உடம்பு சரியில்லை, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம். நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, நமக்கு மென்டல் ஹெல்த் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்குது, குழப்பமாக இருக்குது, ஒரு விஷயத்தை எனக்கு டக்குன்னு டெசிஷன் எடுக்க முடியல. ஸோ அது இட் கம்ஸ் அண்டர் மென்டல் ஹெல்த். அப்போ நம்மளுடைய டெய்லி லைஃப், நம்ம சோஷியல் லைஃப் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், நமக்கு சுற்றி சரௌண்டிங்ஸ் நடக்கிற டெய்லி விஷயங்களை டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நம்ம எப்படி பண்ணுறோம். இப்போது நம்ம உலகம் நம்ம மட்டும் தனியாக இல்லை, நம்ம வி ஆர் டிபெண்ட் இன்டர்டிபெண்ட் வித் த சொசைட்டி. அதனால் நம்ம இந்த உலகத்தோடு ஒத்து நம்ம எப்படி நம்மளுடைய வியூஸ் நம்மளால் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, நம்மளால் எப்படி கோப்பப் பண்ணிக்க முடியுது அந்த விஷயத்தில் அப்படின்ற விஷயத்தில் பார்க்கும்போது நம்ம இந்த 3 விஷயமே நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்புறம் ஒரு பர்சன் நோய் மட்டும், எனக்கு நோய் இல்லை ஆனால் நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன்றது மட்டும் இல்லை, இந்த 3மே இருக்கணும் அதில். சில பேருக்கு நோய் இல்லாமல் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு மென்டல் ஹெல்த்தில் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் அவங்க ஹெல்த்தி கிடையாது. அவங்க அதனால சொல்கிறாங்கன்னா 3மே இருக்கணும், 3மே நல்லா கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் நான் வீக்காக இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் சரியாயிட்டேன் அப்படின்றது கிடையாது. அவங்க மென்டல் ஹெல்த்தும் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ அது 3மே இருந்தால் தான் அது ஒரு கம்ப்ளீட் ஒரு ஹெல்த் அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஒரு முழுமையான ஆரோக்கியம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும். நமக்கு முழுமையான ஆரோக்கியம் கிடைச்சிட்டாலே நமக்கு பாதி பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையிலேருந்து போயிடும். ஃபஸ்ட்டு நமக்குன்னு ஒரு தெளிவான ஒரு பாதை நமக்கு தெரியும், அதை நோக்கி நம்ம நம்மளுடைய பாத்வே இருக்கும் நமக்கு. அதனால் நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். நம்ம ஒரு கரெக்டான டெசிஷன் மேக்கிங் எடுக்க முடியும். ப்ராப்ளம் நிறைய விஷயங்கள் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஒரு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி லைஃப்பை லாங் லைஃப் நம்மளால் வாழ முடியும். அதனால் ஹெல்த்தி இந்த 3மே இருக்குது. எல்லாருமே அந்த 3 ஃபேக்டர்ஸுமே நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக நிம்மதியாக எல்லாருமே இருக்க மாதிரி நான் ரொம்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.